இன்னைக்கு இப்போ நைட்டு டிஃபன்ல இருந்து நாங்க வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு முக்கியமான மேட்ரு இன்னைக்கு சொல்லுவோம். நைட் 8:15 சுட்டி மகள் இப்பதான் வந்திருக்கா. அவ ஸ்கூல் விட்டு 8:10 தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவ என்ன அதை அனுபவிச்சாங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவேன். அதாவது ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவை. ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்னன்னா அது சுட்டி மகள் வந்து அவளே வீடியோக்குள்ள வந்து சொல்லுவா. அது ஒரு பெரிய டாஸ்க்கு. அப்பா செஞ்ச வேலை பாவம் பிள்ளை திணறி போச்சு. அதனால நான் அதை கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. இப்ப அப்பா வந்துட்டாங்க. கேட்டு சத்தங்களுக்கு வந்தாச்சு. வணக்கம் உறவுகளை சொல்லுங்க. நான் வீடியோ ஆரம்பிச்சிட்டேன். வணக்கம் உறவுகளை, எல்லாம் சாப்பிடுவாங்க. பாருங்க வீட்டுல சாப்பாடு இருக்கு. பண்ணுது ஏதாவது பண்ணுது. இன்னைக்கு வீட்டுல சும்மா தான் இருக்கேன். இல்ல இன்னைக்கு ஈவினிங் நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். அப்ப நான் ஏதாவது பண்ணுதேன்னு சொன்னோம்ல. காவியா தான் எப்ப நெய் ரோஸ்டும் கொத்து புரோட்டா வாங்கிட்டு வைப்பான். எப்படின்னு பாருங்க. அப்பாவுக்கு நாக்கு ஊறுது. சொல்லும் போதே நாக்கு எழுதுறது. இவ்வளவு சாப்பாடு இருக்கும் போது சாப்பாடு எதனாலும் செஞ்சிடலாம். டிஃபன் தானே, நைட் நேரம் எதனாலும் செஞ்சிடலாம். நம்ம வீட்டுல கோதுமை மாவு இருக்கு, இடியாப்பம் போடுறதுக்கு அரிசி மாவு இருக்கு, ரவை இருக்கு, சம்பா ரவை இருக்கு, சேமியா, ராகி சேமியா இருக்கு. ராகி சேமியா எல்லாம் உடனே பண்ணிடலாம். ஆனாலும் கடையில அங்க பாருங்க சின்ன பிள்ளை ஆசைப்படுதான்னு ஒரு யோசனை தான். சின்ன பிள்ளை ஆசைப்பட்டுதான் இந்த பெரிய பிள்ளை ஆசைப்பட்டுச்சு. அதாவது தண்ணி வந்து புல்லுக்கும் பாயும். எது சொல்லுவா எப்படி வயல்ல நெல்லுக்கு பாயறது புல்லுக்கும் பாயும் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. சரி, நீங்க இன்னைக்கு செஞ்ச வேலை என்னன்னு தெரியுமா? என்ன வேலை? அவளை கூட்டு வரையில சொன்னால அவங்ககிட்ட. ஆமாமா, அவளே வந்து சொல்லுதேன்னு இருக்கா. ஆமா, ட்ரெஸ் மாத்த பேருக்கா உள்ள. இல்லையா? எப்பா டைம் ஆயிடுச்சுப்பா, கழிவு தண்ணி குடிப்பாங்க. அது செஞ்ச கூத்த பாருங்க. வந்து சொல்லுவா காவியா அந்த எக்ஸ்பீரியன்ஸ். சரி வாங்க, நைட்டு எங்க வீட்டுக்கு எல்லாரும் கடையில வாங்குற தோசை கொத்து பரோட்டா. ஆனா எனக்கு இல்ல, எனக்கு நான் வேண்டான்ட்டேன். எனக்கு லெமன் சாதம் மீதி இருக்கு. நான் நைட் அதை சாதத்தை சாப்பிட்டுக்குவேன். சரி ரைட்டு, சாப்பிடுவோமா? இப்ப சாப்பிட உட்காந்துட்டோம். பாருங்க, எனக்கு லெமன் சாதம். இது வந்து காலையில வச்ச லெமன் சாதம். ஆனா சூப்பரா இருக்கு. காலையில விட இப்பதான் சூப்பரா இருக்கு. இது வந்து பாசிப்பயிரை வச்சேன், அது கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அப்பாவுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கொத்து புரோட்டா, சைவ கொத்து புரோட்டா. அசைவம் இல்ல, சைவம். எனக்கும் காவியாவுக்கும் பாப்பாக்கு ஒரு நெய் ரோஸ்ட். சரி, எல்லாரும் சாப்பிடுவாங்க. இப்போ அந்த காலையில நடந்த சம்பவத்தை காவியா உங்களுக்கு விளாவரியா சொல்லுவான். இந்த வாட்டர் கேன் வச்சுதான் நடந்துச்சு. கொண்டாங்க. சத்தமா சொல்லு. சொல்லுடா, என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு சொல்லுடா. அதான் சொல்லு. இது வந்து ஸ்ட்ரா இருக்கும். ஆமா, இந்த எடுத்து வச்சிருக்கேன் பாரு. இது வந்து வாட்டர் கேன் உள்ளுக்கு இருக்கும். வாட்டர் கேன் மேல தூக்கி காமி. இப்படி ஊத்தி குடிக்கணும். ஆமா, உள்ள இருக்கும். ஆமா. இன்னைக்கு நீ என்னப்பா செஞ்ச? அப்பாவை தண்ணி பிடிக்க சொன்னேன். ஸ்ட்ராவை சிங்க்ல போட்டாச்சு. கொஞ்சம் கத்தி பேசுப்பா. சத்தமா பேசு. சிங்க்ல போட்டாச்சு. போட்டுட்டு நான் ஸ்ட்ராவோட தான் இருக்குன்னு நினைச்சு ஸ்கூல்ல போய் உரியிறேன். வரல. அப்பதான் பாக்குறேன் ஸ்ட்ரா இல்ல. அந்த குத்தையாங்காலு சிங்கி பைப்ல பைப்பை திறந்து கழுவிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டேன். பிறகு நீ போனப்பறம் அம்மா எடுத்து அங்க வருங்க. நான் அப்பமும் நான் பாக்கல. அதாவது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கழுவும் போது குளிக்கி கீழே ஊத்திருக்கீங்க. அது உள்ள விழுந்து நீங்க கவனிக்கல. பாத்திரம் உள்ள கிடந்துச்சு, அதனால கவனிக்கல. சரியா காவியா? நானும் அப்ப பாக்கல. உனக்கு அடைச்சு கொடுத்துட்டாங்க தண்ணி. இன்னைக்குதான் வாட்டர் கேன்ல தண்ணி அடைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் அந்த வாட்டர் கேன்ல இல்ல, இதுல இல்ல, ஆனா ஸ்ட்ரா அப்ப விழல. எப்படி பாருங்க உறவுகளே, பாருங்க காவியா மூஞ்சி ரியாக்ஷன் பாருங்க. அதாவது உள்ள விழுந்ததை கவனிக்கல. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்பவும் போல கிளீன் பண்ணி பாத்திரம் எல்லாம் கழுவுனா, கழுவையில பாக்க சிங்குக்குள்ள பைப் கிடக்கு. ஐயோ, இந்த ஸ்ட்ரா கிடக்குன்னு கூப்பிட்டு கேட்டேன். உறவுகளே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நான் நேர்ல சொல்றேன். உறவுகளே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என் வீட்டுல பெரிய பொண்ணும் அப்பாவும் இந்த மாதிரி வேலை தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவளும் அப்படித்தான், இவ்வளவு ரெண்டும் ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு இட்லி ஒரு கொப்பளம் இட்லி, அதாவது ஒரு அசம்பந்தம் சொல்லுங்களேன். அவங்களுக்கு வந்து ஒரு பொருளை தேடுறதுக்கோ ஒரு இதை வைக்கிறதுக்கோ கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவாங்க. அவ இருக்கா பாருங்க, ஒரு இடத்துல இருக்கும் ஆனா இல்லன்ற போய் பாப்பா இருக்கும் எடு அப்படின்னா இவன் அங்க இல்லவே இல்லைன்னு சாதிச்சிருவான். என்னன்னு போய் பார்த்தோம்னா கண்ணு முன்னதான் இருக்கும். அதே வேலைதான் அன்னைக்கு அப்பா பண்ணிச்சு. கச்சி இப்ப காணும் தேடிச்சு. காமி சிரிப்ப பாரு. ஆமா, கிட்ட கொண்டு பயந்துட போறாங்க. இல்ல, கச்சிப்ப காணும்னு தேடினாங்க. நான் சொன்னேன் எல்லாமே தனித்தனியா நான் மடிச்சுதான் வச்சிருக்கேன்.
அந்த இடத்துல தான் இருக்கு, கபோர்ட்ல தான் இருக்கு பாரு. இல்லம்மா ஒரு கர்ச்சிப் கூட இல்லம்மா. அழுக்கலையும் கிடையாது. அப்ப கர்ச்சிப்ல எங்க போச்சு அப்படின்னு நான் போய் பார்க்க அந்த கண்ணுக்கு முன்னே அந்த செல்ஃப்ல கபோர்ட்ல முன்னாடியே இருக்கு. இந்தாங்க அப்படின்னு கையில கொடுத்தேன். அப்பாவி அப்பாவும் அவள் பெரியவளும் இப்படித்தான் வேலை பண்ணுவாங்க அந்த வீட்டுல. கூத்து அப்பப்போ நடக்கும். அப்ப நான் உடனே சொல்லிட்டேன், ஸ்டாப் பார்த்தேன்னு சொல்லிட்டேன், நீங்க ஐஷோடைய அப்பாங்கிறத நிரூபிக்கீங்க அப்படிங்கப்பா அப்படின்னு. ஆமா இல்லை இவன் இதை பத்தி எடுத்து அம்மா சொன்னான்ட்ட, நீங்க ஐஸோட அப்பாங்க அப்பப்போ நிரூபிக்கல அப்படின்னாடா அப்படின்னு சொன்னான். ஓகே, இதை சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். ஓகே, குட் நைட். இந்த தொடர்ந்து வீடியோ பாருங்க. நாளைக்கு கண்டினியூ பண்ணிடுறேன். ஓகேவா? நாளைக்கு கண்டினியூ பண்ணி நாளைக்கு காலையிலோட முடிச்சிடுறேன். நாளை மறுநாள் முக்கியமான வீடியோ வரும், தவறாம பாருங்க. இப்போ நாளை முடிப்போம். ஓகே, இப்போ நேற்று வீடியோ தொடர்ச்சி பார்த்தீங்க. இப்போ காலையில சீக்கிரம் எப்பவும் போல எழுந்துச்சு சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னா கொண்டக்கடலை புளிக்குழம்பு, பாப்பாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல். அப்பா வந்து பொரியல் எதுவும் வேண்டான்ட்டாங்க. கொண்டக்கடலை அந்த காய்கறி வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்களா. அதனால இப்போ தடபுடலாம் சமையல் எடுத்துட்டு இருக்கு. இது சமைச்சிட்டு அவளை அனுப்பிட்டு அப்புறம் மற்றது பேசுவோமா? டீ ரெடி ஆயிடுச்சா? எடுத்து வச்சுட்டேன். குழம்பு போச்சுட்டு சோறு வெடிக்கணும். காலையில டிஃபனுக்கு ரெடி பண்ணணும். காலை டிஃபன் எடுத்து அவளுக்கு தோசை, வேற அவ்வளோதானா? தக்காளி சட்னி. சரி, வச்சாச்சு. புளிக்குழம்பு ஊற்றி காய் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சேன், ஆனா வேண்டான்ட்டா. காய் இந்த கொண்டக்கடலையே போடுமா, நான் அதையே வச்சு சாப்பிட்டு, அதுவே இந்த சன்னம் மசாலா மாதிரி நல்லா அந்த இருக்கு. கொண்டக்கடலையே நான் சாப்பிட்டுக்கிறேன்ட்டா. அப்புறம் தோசை தக்காளி சட்னி வச்சாச்சு. இப்போ உள்ள அவளுக்கு அடைச்சி வச்சுட்டு அடுத்த வேலைகள் நம்ம வேலைகள் இருக்கு. சரியா? எல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு அது போக உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் ஒன்று இருக்குல்ல, எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இது பண்ணிட்டு வந்துடுறோம். எடுப்பேன், அது நாளைக்கு வரும் அந்த வீடியோ. ஆமா, ஜாம் பண்றோம். அந்த இடமா அப்படி இடம் தான் நல்லா இருக்கும். இடம் சூப்பரா இருக்கும். நாளைக்கு அந்த வீடியோ வரும், தவறாம பாருங்க. இப்ப பாப்பா இந்த பாருங்க, இந்த சாதம் எதுக்கு வர வச்சிருக்கோம் தெரியுமா? காலையில அவளுக்கு பிரெட் இந்த மாதிரி ஆம்லெட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகாத நேரத்துல இந்த சாதம் கிளறுவேனா டிஃபன் பாக்ஸ்க்கு, அதை கொஞ்சம் அவளுக்கு கொடுத்துருவேன். ஒரு 4 வாய் ஊட்டி விட்டுருவேன். அதே போல நானும் இந்த சூடா அந்த வெறும் வயிற்றுல இந்த சூடா அந்த குழம்பு ஊற்றி அந்த சோறு விரவி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும். ரொம்ப சாப்பிட மாட்டேன், கொஞ்சமா அந்த மிச்சத்தை சாப்பிடுறது. இது எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது தானே. உறவுகளை சொல்லுங்க, உங்க வீட்லயும் இது நடக்கும்ல. டிஃபன் பாக்ஸுக்கு மிஞ்சினதை நம்ம தான் சாப்பிடுவோம். ஓகே, அடுத்த நாள் சந்திப்போம். என்னைய நேரத்து தூங்குனத வீடியோ எடுத்து நம்ம உறவுகள்கிட்ட காட்டினே இல்ல, இவ்வளவு நேரம் நீ என்னமா பண்ணுன? இங்க பார்த்து பேசுமா. நானும் தூங்கிட்டேன் இன்னைக்கு. நானும் பாவம் தூங்கிட்டு விட்டுட்டேன். பாவம் 4:45 எந்திக்க பறந்து மாவு அரைச்சிட்டு பாத்திரம் எப்பட பாத்திரம் கழுவ வேண்டியிருக்குன்னு இல்லாட்டி எப்பவுமே கழுவிதான் படுப்ப. நைட்டு கழுவி கிளீன் பண்ணிடுவேன். நேற்று கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால ஆனா பொதுவாவே வீடுகள்ல வந்து இது சிங்கில வந்து நைட் பாத்திரம் இருக்க போடக்கூடாது. முடியாத பட்சத்துல ஒரு நாள் நம்ம போட்டுக்கலாம், அது தப்பு கிடையாது. இப்ப வந்து இட்லிக்கு மாவாட்டிக்கிட்டு இருக்கு. நான் என்ன செஞ்சேன், 6:45 அவளை அடிச்சுட்டு ஒரு 7:15 இருக்குமா, ஆமா போய் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அந்த சோறு அந்த பிள்ளைக்கு 2 வாய் ஊட்டிட்டு 4 வாய் நீ சாப்பிட்ட. அது மிச்சம் சாப்பிட்டு நான் சாப்பிட்டு தூங்கிட்ட படுத்து. போய் படுத்து தூங்கிட்டு இப்பதான் எழுந்து வந்து சாப்பிட்டு ஒரு நல்லா தூங்குனா ஒரு இது ஓடிட்டு இருக்கோம். இட்லிக்கு நைட் சாப்பாடு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இங்க வாங்க, நேத்து வச்சோம்ல, காமெடிக்காண்டி நம்ம எடுத்து வச்சோம். ஆனா இந்த இதழ் வந்து வளர்ந்துருக்கு. சுருண்டு குச்சி மாதிரி இருந்தது நேத்து, இன்னைக்கு பாருங்க விரிஞ்சிட்டு. அதனால இன்னைக்கு வந்து இந்த மணி பிளான்ட் நல்லா சூப்பரா இருக்கு. இந்த இடம் நல்லா செட் ஆயிடுச்சு. காவியா சொன்ன மாதிரி இதுல இருந்தே நான் பணம் எடுத்து செலவழிச்சுக்கலாமோ அப்படிதான் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து பால் கொதிக்க வச்சாச்சு. பால் வாங்கி ஒரு டீ கொடுத்துரு நமக்கு. நான் டீ போட்டு தரேன். அது என்னமா தூங்கி எந்திரிச்சிட்டு மூஞ்சி மொத்த மட்டும் கழுவிட்டு குளிக்காம செய்யாம சோறை வச்ச நல்லா கொண்டக்கடலை புளிக்குழம்பு வச்சு நல்லா வச்சு சாப்பிட்டேம்மா. என்ன ரீசன் சொல்லட்டா? கொஞ்சமா இன்னும் நான் இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் போய் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்து பார்த்தனா மறுபடியும் வேர்த்துரும். இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் கிளம்புறேன். மதியம் ஒரு இதுக்கு போறீங்க, அது அடுத்த வீடியோல வரும். ஆமா, சூப்பரா அடுத்த வீடியோல வரும். ஏன்னா அது குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் போடணும். குளிச்சுட்டு இந்த வேலைகள் எல்லாம் பார்த்தனா வேர்த்துரும். சரி, குளிக்காம கொஞ்சமா வயிறு பசிச்சுதா கொஞ்சமா சாதம் வச்சு சாப்பிட்டுட்டேன். வேற எதுவுமே டிஃபன் எதுவுமே பண்ணல. 2 பேரும் தானே முடிஞ்சுது.
என்ன ரீசன் அப்படின்னா மதியம் நான் அங்க போய் சாப்பிட போறேன். இன்னைக்கு வந்து கடையில தான் மதிய சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸா போறோம், கடையில சாப்பிட போறோம். அந்த விளாக் உங்களுக்கு தனியா வரும், தவறாம பாருங்க. நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி போனோம்னா அங்க போய் சாப்பிட முடியாது. போறதே சாப்பாடு ஃபங்க்ஷனுக்கு தான் போறோம். அப்படிங்கிறத எப்படி சாப்பிட முடியும்? அதனாலதான் கொஞ்சமா சாதம் வச்சு புளிக்குழம்பு சூப்பரா இருக்கு. ஆனா கட்டி ஆயிடுச்சு சீக்கிரமா. கொண்டக்கடலை நிறைய, கொண்டக்கடலை முருங்கைக்காய் சூப்பரா இருந்துச்சு. அதனாலதான் கொஞ்சமா லைட்டா சாப்பிட்டேன். இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா கிளம்பி போக ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சூப்பரா இருக்கும். சரியா? சரி, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலை எப்பவும் தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? இது ஒரு அடுத்த வீடியோ இன்னும் நாளைக்கு பார்ப்போம். அதாவது ஒன்னே ஒன்று நேற்று சொல்ல மறந்துட்டேன். நான் நேத்து வந்து இந்த வயநாடு சம்பவம் நடந்த நாள் நேத்து வந்து 1 வருஷம் ஆச்சு. நேத்து டேட் ஏத்துனா 29/7/2020 வயநாடுல நிலச்சரிவு வந்துதா, அங்க நடந்தது வந்து 30/7/2024. ஆமா, எனக்கு மறந்துருச்சு நேத்து, கொஞ்சம் அது மறக்கல, அது சொல்ல ஞாபகம் வரல வீடியோல. இன்னைக்கு காலையில உள்ள தொடர்ச்சியில நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாவம் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து இறைவனை வேண்டிக்கிடுவோம். இனிமே இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கிறதுக்கும் இறைவனை வேண்டிக்கிடுவோம். சரியா? சரி, ஓகே, பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.